ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை அப்லோடு பண்ண வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது இல்லாமல் அதே வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ரீபோஸ்ட் பண்ணுறத எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங் டு எண்ட் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். Friends, if you love technology, be sure to subscribe, click the bell icon and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே கண்டினியூ பட்டன் இருக்குது. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே லாங்குவேஜ் செலெக்ஷன் கேட்கும். இந்த லாங்குவேஜ்னு ஹெட்டிங் இருக்கா? ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதுக்கு அடுத்து இங்கிலீஷ்னு இருக்குது. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே 2 பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனுக்கு நீங்கள் அலோடு பண்ணணும். என்ன பர்மிஷன் கேட்குன்னா, நம்ம ஃபைல் மேனேஜர் ஃபோல்டர் பர்மிஷன் கேட்கும். அப்புறமா நம்ம files and storage permission கேக்கும். ஓகேங்களா? allow access to folder permission to get all statuses. ஓகேங்களா? allow button. allow கொடுக்கிறேன். status app. allow status app to access photos, media and files on your device. இதுக்கு allow கொடுக்கிறேன். allow status app. allow button. status app. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ரைட் ஸ்வைப் பண்ணுறேன் பாருங்கள். status app. ஸ்டேட்டஸ் ஆப்னு டைட்டில் இருக்குது. status button. இங்கே வந்துட்டு ஸ்டேட்டஸ் பட்டன்னு இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? direct chat button. டைரக்ட் சேட் பட்டன்னு இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒருத்தரோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணாமே அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். இது கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா கண்ட்ரி கோடு கேட்கும். அப்புறமா அவங்க மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கடுத்து மெசேஜ் கேட்கும். என்ன மெசேஜ் வேணுமோ அது டைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் சென்ட் பட்டன் இருக்கும். சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? settings button. இங்கே செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். status app. navigate up settings. remove all ads, enjoy ad free version. ஸோ நீங்கள் இது வந்துட்டு ப்ரீமியம் வாங்கினீங்கனாக்கா ஆட் ஃப்ரீயாக நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இன்னொன்று, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் வரும். நீங்கள் ஒரு டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆட் கார்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். remove language, change your language English. நம்ம ஃபஸ்ட்டில் லாங்குவேஜ் லாங்குவேஜ் செட் பண்ணோம்ல, அந்த லாங்குவேஜை நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து மற்ற லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். notification, receive notifications every time there is a new status checked. ஸோ இது செக் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புது ஸ்டேட்டஸ் யாரான அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணணுன்னாக்கா, auto save news, mark new status, mark news, auto save news, notification, receive notification, Android system, Arizona, stop, tools, status, expand, status app, 3 minutes, status app, the new status will be notified. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? status app, 3 minutes, status app, the new status will be notified. 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். notification, language change, auto save new status will be saved automatically unchecked. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணி வச்சிங்கனாக்கா வாட்ஸ்அப்பில் அப்லோடு பண்ண அடுத்த செகண்டே இந்த அப்ளிகேஷனில் ஸ்டேட்டஸ் ரிசீவ் ஆகிடும். ஸோ இதே அன்செக் பண்ணி வச்சிங்கனாக்கா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே ஒரு ஸ்டேட்டஸ் சேவ் ஆகும். வீடியோ இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும். mark new status with red dot unchecked. ஸோ மார்க் நியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னாக்கா இது வந்துட்டு லோ விஷனுக்கு சைட்டடுக்கு யூஸ் ஆகும். ஸோ புது ஸ்டேட்டஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலிமா ரிசீவ் பண்ணும்போது ரெட் கலர் டாட் மூலிமா உங்களுக்கு இது புது ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரியப்படுத்தும். ஸோ இதோட யூசர் கைடு, ஸோ இவங்களோட ஃபாலோயிங் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் ஃபீட்பேக் கொடுத்துடலாம். இப்போ நான் பேக் வரேன். 05:37 PM. ஸோ இந்த மாதிரி காட்டு. ஓகேங்களா? 05:37 PM அப்படின்னா 5:37க்கு ஒரு இருக்குது. இங்கே ஸ்டேட்டஸ் சேவ்னு இருக்குது. அதுக்கு கீழே உங்களுக்கு இமேஜ் டேப், வீடியோஸ் டேப்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம இமேஜ் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. 05:37 PM.
05:37 PM இது கிளிக் பண்ணிங்கன்னா Status app. இமேஜ் ஓப்பன் ஆகும். Back button. பேக் பட்டன். 05:37 PM 13/07/2024. ஸோ டைமு டேட் எந்த டைமில் எந்த டேட்டில் ரிசீவ் ஆயிருக்குதுன்னு காட்டுது. Repost button. ரீபோஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். WhatsApp. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். New group search button. My status 3 included. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸை ரீபோஸ்ட் பண்ணிக்க முடியும். Repost. Share button. ஷேர் பட்டன் அப்படின்னாக்கா ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் நீங்கள் மற்ற அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ண Save முடியும். button. நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட்டஸை சேவ் பண்ணிக்க முடியும். இந்த சேவ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஆப்பாக இருக்கட்டும் வீடியோ இருக்கட்டும் அதோட இன்சைடில் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா சேவ் பட்டன். ஸோ அது இல்லாமல் 05:37 PM. இந்த டைட்டில் சொல்லலை. இது டைட்டில் வந்துட்டு நமக்கு டைம் டியூரேஷனில் தான் காட்டும். எந்த டைமில் நீங்கள் ஸ்டேட்டஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் Status save. ஸ்டேட்டஸ் சேவ் ஒன்று இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவ் ஆகிடும். இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட் ஃபோல்டரில் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு ஃபோட்டோ காட்டினேன்ல ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வீடியோலையும் இருக்கும். Status save. ஓகேங்களா. Images tab. Videos tab. வீடியோஸ் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். Status tab selected. ஸோ இப்போ நான் எந்த வீடியோவை பார்க்காதனால எனக்கு இதில் காட்டல. ஓகேங்களா. Videos tab selected. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போ எப்படி நான் ஃபோட்டோவில் காமிச்சேன் ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வீடியோலையும் இருக்கும். நீங்கள் வேணும்னா வீடியோவை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகிடும். வேணால் அது பக்கத்துலேயே பாஸ் பட்டன் இருக்கும். பாஸ் பண்ணிவிட்டு அங்கே ரீபோஸ்ட் பண்ணனாலும் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சேவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ தான். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் லவர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை. டேக் கேர். see you.